அரணாரை பிடித்து வைக்கின்றார். அந்த சிவனாரை பிடித்து வைத்து 300 லிங்கம் வைக்கின்றார். 90 லிங்கம் செய்கின்றார். சிவசிவா நாளா மாலா மாலா நாதா சரி அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா பாதகா தென்னாட்டுடைய சிவனே போற்றி 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 தென்னாட்டவர்க்கு இறைவா போற்றி இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய வாய வாய ஓம் நமச்சிவாய ஆமோ ஆமையா நமச்சிவாய ஆமா உருகி உருகி தவறுக்கற பார்வதி பார்வதி தேவி பகவானை பிடித்து உருகி உருகி தவறுக்க கூடிய வேளையிலே 8 நாள் ஆதிசக்தி பார்வதி தவறுக்க ஆமா இந்த பார்வதி மாளுக்கு என்ன மூரா பகவான் மேல பகவான் மேல பகவானுக்கு என்ன மூரா பக்கத்து வீட்டுக்காரி மேல பார்வதி மேல பார்வதி பகவான் நினைக்கிறார் என்ன நினைக்கிறார் ஏதோ ஒரு கோபத்துல 8 நாள் பிரிஞ்சிருன்னு சொல்லிட்டாங்க சரி என்ன செய்யலாம் அப்போ பார்வதி சாப்பிட்டால சோறு தண்ணி குடிச்சாளா தெரியலையே போய் பார்த்துட்டு வந்துறோம் சரி என்ன சொல்லி ஆண்டவர் சேவரமான் கையில ஆசை தான் கடந்து அம்மையாச்சா கரியில அம்மையா பார்வதி பார்வதி சொன்னபடிக்கு என்ன பிரிச்சு 8 நாள் தாவுறீங்கம்மா அப்ப என்ன வர வேணுமோ கேளுங்க ஈஸ்வரன் தார இச்சனமே தெரியுறேன் என்ன வர கேட்டாலும் தருவீங்களா ஆமாங்க அப்ப பார்வதி அம்மா நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் ஏன் பிரிச்சு 8 நாள் இருக்க சொன்னீங்களா இந்த உலகத்துல யார்கிட்ட இல்லாத வரத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன் பேர் மட்டும் வரத்தை கேட்கணும்ல உலகத்துல யார்கிட்ட இல்லாத வரனா என்ன வரும் ஒரு மூணு மல்லிகைப்பூ கேட்க போறாளா கேட்க போறாளா அது யார்கிட்ட இருக்கு வேற என்னதியா மூணு புள்ளி கேட்பாளா மர்ம நான் கேட்க நடந்து கேட்டேன் மச்சா போய் என்ன கேப்பா அவ யார் உலகம் மானல்ல உலகம் மானல்ல தாய் என்ன கேக்குறா ஒரு வட்டி சேல கேப்பாளா கேட்கலாமோ அவ இல்ல கட்டல கேட்க ஒரு வேளை இல்லனா உலகத்துல யார்கிட்ட இல்லாத வரம் சரி அது என்ன வரம் கேக்குறீமா இல்ல என்ன மாதிரி கேக்குறா கணவன் இல்ல கை குழந்தை கரைக்கண்டே வேணும் கணவன் இல்ல கை குழந்தை கரைக்கண்டே வேணும் ஐயா ஓடி ஓடி புருஷன் இல்ல புள்ளையலி புத்திரனே எனக்கு வேணும் ஐயாடி அவன் மரம் இல்லாம பழம் கேட்பான்னு எனக்கு தெரியும். மரம் இல்லாம பழம் வருமா? கடையில வருவதுக்கு பழம் எங்க இருந்து வருது? பாத்தியாதாய் மரம் இல்லாத பழம் இந்த உலகத்திலே கிடையாது. பார்வதி கேட்கிற விஷயம் எப்படி இருக்கு? புருஷன் இல்லாத புள்ள கேட்கா இந்த பையனை போய் தத்தெடுத்துதான் போக முடியும். 1000 பேர் மேல அதுக்கு பாய் தகப்ப வேற வேற தானே. ஆனா பார்வதி கேட்கிறா புருஷன் இல்லாத புள்ள கேட்கிறா. ஆமா கிடையாது கிடையாது எப்படியா இருக்கு காசிக்கு கருவுண்டா இருக்கு ஓ காசிக்கு பேருக்கா கருவுண்டா இருக்கு இப்ப ஊழிய போறதா உருவுண்டா வா பிள்ளைக்கு இனிஷியல் ஊனாவா போ சரி ஜா ஓடிப்பா சரி பகவானே ஆளனில ஆண் குழந்தை அடியாளுக்கு வேணும்யா வேணும் சாமி ரெண்டு பிள்ளை வந்திருக்காங்களா சாமி இருக்க ஆன மாதிரி ஒரு பையன் அழகா ஒரு பையன் இல்லன்னு சொல்லல மூத்த பிள்ளை விநாயக பெருமான தாயை போல பெண் கட்டி சந்தி சந்தியா போய் அமர்ந்திருக்கா ஆமா குளத்தாங்கரை எங்க ஆமா சந்தி சந்தியா மூத்த மகனா போய் அமர்ந்திருக்கிறா சுவாமி ஆமா இளைய பிள்ளை இருக்கிறானே வேல்முருகன் 1க்கு 2 கட்டிக்கிட்டு 1க்கு 2 கட்டிக்கிட்டு குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்று சொல்லி திருச்செந்தூர் எங்க பழனிமலை எங்க தோரணமலை எங்க திருமலை கோயில் எங்க அவனோ குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனா போய் அமர்ந்திருக்கான் ஆமா ஆமையா சரி கொஞ்சம் விளையாட ஒரு குழந்தை வேணும் எனக்கு கொஞ்சம் விளையாட ஒரு குழந்தை வேணும் சாமி மடியில் வைத்து விளையாட ஒரு மதுரை சிவம் வேணும் ஐயா ஆமா ஆமையா யா பார்வதி இந்த உலகத்துல 10 மாசம் சரி ஒரு பெண்ணா பிறந்தவ மாசமா இருந்து 10 மாசம் சுமந்து பெறப்பா பாத்தியா ஆமா கணவனுக்கும் மனைவிக்கும் கல்யாணம் முடிஞ்சு 10 மாசம் 300 நாள் காத்திருந்து பிறக்கக்கூடிய குழந்தையே கை இல்லாமலும் கால் இல்லாமலும் கண்குருடாகவும் எப்படி நம்ம பிறகு ஆமா நீ 8 நாளைக்கு ஒரு பிள்ளை கேக்குறனா அந்த பிள்ளை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்தியா பார்வதி என்ன என்ன சாமி ஆமா ஆமா காம்பவுண்ட் சரி அதுக்கு ஒரு காம்பவுண்ட் நம்ம வீட்ல கொலவி 2 பிடி உண்டு நீ படக்குடி பிடி கேக்கிய ஆமா படக்குடி பிடி கேக்கிய பார்வதி சரி பார்வதி என்ன நாளைக்கு புருஷன் இல்லாத பிள்ளை தாரே அந்த பிள்ளையால சிறுமையான இருக்குமே தவிர பெருமை ஒருபோது ஆமா ஒருபோது பெருமை உன்னை தேடியே வராத பார்வதி சரி புருஷன் இல்லாத பிள்ளை தாரே பிள்ளை தந்தா சரி வடக்கு கோட்டை வாசல் அந்த வடக்கு கோட்டை வாசல்ல 1000
மண்டபம். ஓ, 1000 கால் மண்டபத்துல. அதிலே 32 நம்பர் தூண். ஆமா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. 32. 32. அதுபடி அப்படி ஒரு தூண் இருக்கும். சரி. அது 32. ஆமா, ஆமையா. அந்த எண்ணி அதுல தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியும். சுடர் விளக்கு எரியும் போது அதுல போய் 2 கால் வண்டி போடு. சரி. முந்தானை ஏந்து. ஆமா, முந்தானை ஏந்தி நின்னு சொன்னா. கண்ணு முடிக்கும்போ கண்ணு திறந்துறாத. என்னுடைய நாமத்தை மட்டுமே உச்சரித்தன்னு சொன்னா. சரி. உனக்கு வெள்ளை வரம் தாரேன் என்று சொல்லி. தாரேன் என்று சொல்லி. பகவான் சொன்ன போது சொன்ன போது பாதாள பார்வதியா ஆதி வெள்ளி கையிலே வாட்ட வாசலிலே ஆயிரங்கள் மண்டபத்தில் 32 கூடலிலே. பகவான் சொன்ன சொல்லுடியே. ஆமா, ஆதி வெள்ளி கையில வடக்கு போட்ட வாசலில வாசலிலே. ஆயிரங்கால் மண்டபத்தில் 32 தூண். சரி. தூணாத மண்டபத்தில் சுடர் விளக்கு எரியுதா? எரியக்கூடிய வேலையில அப்போ மணி விளக்கு எரியும் போது மணி விளக்கு எரியும் போது 2 கால வண்டி போது முந்தானையை ஏந்து வாழோ முந்தானையை அது வாழோ மூட்டுக்குள்ள வாசலிலே தாரையே அது வாழோ வாசலிலே. சொன்ன சொல்லுபடிக்கு சரி. தூண்டாத மணி விளக்குல தூண்டாத மணி விளக்குல. 32 நம்பர் தூண். ஆமா, 32 நம்பர் பில்டிங்ல. 2 காலை வண்டி போட்டான். சரி. கண்ணை மூடிக்க. முந்தானை ஏந்துமா. முந்தானே சொல்லாதியா. சரி, உள்ள கட்டிக்க. பாடு பாடுங்க, நல்ல பிள்ளையா போடுங்க. அரஹரா சிவசிவான்னு சொல்லி பார்வதி அவள் சரி, அப்படி 2 காலை வண்டி போட்டு முந்தானை ஏந்தும் போது நல்ல பெரிய பிள்ளையா போடுதா. பெரிய பிள்ளையா முந்தானைக்கு ஏத்த மாதிரி போடு. ரெட்ட பிள்ளைக்காரம்பா. வா, அப்படி கடைசினா ஏத்த அப்படி சொல்லாத. சாஸ்தா கோயில் எடுத்துட்டு பிள்ளை. சரி, யாத்தா கும்பிட்டுட்டு போ. ஆ. உனக்கு எத்தனை 2 பொண்டாட்டி 4 பிள்ளைனாலும் தருவான். உன் வாக்கு பொண்ணா இருக்கட்டும் தாய். பொண்டாட்டினா போதும். நானும் அதைத்தான் நினைச்சிட்டு வந்திருக்கேன் பாத்துக்கோ. எப்படி? போன வருஷம் ஐயாவோட கோயிலுக்கு வந்தேன். சரி. இந்த வருஷம் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. இதுக்கு அடுத்து அடுத்த வருஷம் வரும்போது நான் போன வருஷம் இங்க இருந்தேன். நீ போன வருஷம் அங்க இருந்த, நான் போன வருஷம் இங்க இருந்தேன் தெரியுமா? இந்த பாட்டிமார் மாதிரி இப்படி கால் கட்டிட்டு அதுல உட்காந்துட்டு இப்ப இங்க உட்காந்துருக்கேன். உனக்கு அந்த இடத்துல வந்திருக்கு ஐயாவோட கிருபை. ஐயாவோட அருள் கிடைச்சிருக்கு. அருள் கிடைச்சிருக்கு. அதே போல இந்த வருஷம் நான் வந்திருக்கேன். இந்த வருஷம் இவன் நினைச்சிருக்கேன். எப்பா சாத்தாவே, அடுத்த வருஷம் உன் கோயிலுக்கு வரும்போது சரி. ஒரே ஒரு சின்ன ஆசை, நப்பா ஆசை. என்ன ஆசை கேளுங்க. இந்த பக்கம் 4 சேரு யாரு உட்காந்துருக்கணும்? என் புஞ்சாதி. 4 புஞ்சாதி. என் புருஷனை பாடுறா, கொண்டாடிக்கு ஸ்டைல பாடுறா. அது பாருங்க. என் புருஷனை பாடுறாங்கணும். நான் பொண்டாட்டி. இந்த பக்கம் 8 பிள்ளைகளும் பாய் விரிச்சு வந்துக்கணும். 8 கடை கட்டி 8 கொட்டை சிலுப்பானி ஏத்து. கதை கழுத்தா 8 பொட்ட பிள்ளைகளா இருக்கணும் பாத்துக்கோ. 8 பொட்ட 8 பொட்ட பிள்ளைகளும் ஐயா அப்பா பாரு, அப்பா பாரு, அப்பா பாரு, அப்பா பாரு. அப்பா பாரு. கை தட்டிக்கிட்டே இருக்கணும் பாத்துக்கோ. நான் போனா அடிக்க அடிக்க ஆ? ஏன் இந்த ஆள் அப்பா பொண்டாட்டி இருக்குல்ல? இந்த அப்பா ஏன் மாட்டான்? சரி, அங்க யார் உட்கார்ந்திருப்பா? ஏதா அங்க வந்து இன்னொரு சம்சாரம் அது பக்கத்துல வச்சுக்கிறது. சம்சாரம் கேக்குது. அது கேக்குது. ஐயா கூப்பிட்டு போ. சரி, உனக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னு சொன்னா மூத்த சம்சாரத்தோட அம்மைக்கு ஐயா கோயில ஒரு மொட்டை ஏன் பொண்டாட்டி போட்டீங்கன்னா? அழகு குறைஞ்சிருக்கும்ல. சரி, அப்ப பார்த்த உடனே பார்க்கின்ற வேலையில ஆண்டவன் சிவபெருமான் இந்த பார்வதிக்கு பிள்ளை வர கொடுக்க வேண்டும் என்று சொல்லி குழந்தை வரை படுக்க வேண்டும் என்று சொல்லி ஏய், கூடாத அந்த மணி விளக்கே, மணி விளக்கை, மணி விளக்கே, மணி விளக்கை, ஊட்டி வாழ்ந்த சிவபெருமான் போடாதே மணி விளக்கை, மணி விளக்கே, போடி நாரசாமி வருமோ. அங்கிரிய தானே துணு போலி, போதி முத்து போல மூளை சூட, முடி சூட பொழுது வெள்ளுடைய விருதையா மகள போலே மூன்று சூட, மூடி சூட மூன்று சூட, மூடி சூட அள்ளி சென்று விருதையா மகள போலே 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 மூன்று சூட, பரிந்து விருதையா. ஆண்டவன் சிவபெருமான் சிவபெருமான் ஆண்டான மணிகள் கட்டி லைட்டா தூண்டிட்டார். அப்போ பாத்தியா ஒருத்தி இருக்குப்பா அவர் இப்படி தூண்டி விடுறாரு. தூண்டி விடுறதா வீடு கொடுக்க வேண்டும். இல்ல தான் தூண்ட வந்தேன் பழக்க தோசை. அப்போ பாரு, பகவான் கை வைக்க போய் தான் அந்த பிள்ளை கிடைக்கும். ஆமா, பகவான் அருள் இல்லாம குழந்தையே கிடையாது. பகவான் அருள் இல்லாம புருஷன் இல்லாத பிள்ளை பூலோகத்துல இல்லை. பகவான் சரி, சரி. ஆணன் இல்லாத ஆண் குழந்தை இந்த அகிலத்துல கிடையாது. ஐயா உலகத்திலையும் கிடையாது ஆள் இல்லாத ஆண் குழந்தை. பகவான் வந்து கையை வச்ச உடனே சரி. முந்தானையில முத்து முத்தா 3 சுடர். பொந்து பொந்துன்னு உழுதாயி. பகலம் போல 3 சுடர் பளிச்சு விழுந்துட்டு. ஆமோ அவையா அப்போ மணி கடந்த உடனே இல்ல எனக்கு ஒரு 25 கிலோ தருவான்னு நினைக்கிறேன். 25 கிலோ இருந்தா அம்மா ஓடிடுறாரு. கிணமா இருக்காங்க. எந்த பிள்ளை தீயில இருந்து பிறந்த பிள்ளை. சரி. பிள்ளைய பூட்டி பிடித்தா. ஆமோ பிள்ளை வெயிட்டா இருக்கா, இதை வச்சு பார்த்தா கண்ணு விழுந்துரும். ஊரு கண்டு ஊரே என் பிள்ளைய பார்த்து போடுவோம். வந்து பார்த்துட்டு வருவோம். சரி. என்று சொல்லி தூரமா தள்ளி வந்து தள்ளி வந்தல்லவா. பிள்ளையை திறந்து பார்க்கும்போது சரி. பிள்ளை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படியமா இருக்கிறது? மக உருளையா, மக உருளையா, உன்னை உள்ள பிள்ளையா.
தாயே பார்வதி ஆண்டவா பகவானே ஐயோ ஈஸ்வரனே நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி பிடிமுண்டத்தை கொடுக்கலாமா கொடுக்கலாமா சாமி அம்மி குழந்தைக்கு கூட அங்க இங்க இப்படி இருக்கணும் அண்ணா மன்னவா பிள்ளைக்கு அதோட இல்லையே வெள்ளரிக்காய் கூட அங்க இங்க காம்பு இருக்கும் ஆமா என் பிள்ளை மொட்டு மொழுக்கணி இருக்கா இப்படி இருக்கான் ஐயோ பார்க்கும்போது எப்படி இருக்கு எப்படி எப்படி அம்மா இருக்கிறது கையும் இல்ல காலும் இல்ல காலும் இல்ல காலும் இல்ல அத பார்த்தா அழகமா பாடுறியா கையும் இல்ல காலும் இல்ல காலும் இல்ல பாத்தி தாலகாமி பார்வதியோ பிள்ளைக்கு கையும் இல்ல சரி மூக்கும் இல்ல கண்ணும் இல்ல ஓடணும் இல்ல முத்தமான பொருள் மூணு இல்ல முத்தமான பொருள் ஆமா கண்ணு இல்ல யார் தாய் தகப்பன்னு தெரியாம போயிடும் காது இல்ல நான் சொல்ற விஷயம் கேட்காம போயிடும் இன்னொன்னு மெயின் விஷயம் கண்ணு இல்ல முத்தம் கொடுத்தவை ஆமா கூட பெத்தல முத்தம் கொடுக்க மாட்டா எங்க அம்மாலாம் எனக்கு முத்தம் கொடுத்தா எனமே கிடையாது தலையில இருந்து கால் வரைக்கும் முக்கியமான பொருள் மூணு இல்ல மூணுமே இல்ல சுவாமி ஆமா மொட்டை முளைக்கு அக்கு முண்டா ஆணி முண்டமா உருளதா ஏ பாரதி 8 நாளைக்கு பிள்ளை கேட்டா சிறுமை இருக்கும்னு சொன்னேனே கேட்டியா சுவாமி தெரியாம கேட்டுட்டேன் சுவாமி இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் எல்லா பிள்ளையும் மாதிரி என் பிள்ளை வேணும் ஆமா எல்லா பிள்ளை மாதிரியா இருக்கு இந்த குழந்தைய கொண்டு இந்த கூட்டத்துல வச்சோமா ஒரு ஆளு இருக்குமா எல்லா ஆளுங்களும் ஓடி மாத்துவா எல்லா பிள்ளையும் மாதிரி சரி படத்துக்கார மாதிரி ஒரு அழகா பிள்ளை செஞ்சுட்டாங்க பாப்போம் என்று சொல்லி பாரதி சொன்னவளே பார்வதி சொல்லும்போது ஆண்டவன் சிவபெருமான் பிரம்மதேவனை வரவழைத்தார் ஆமா பிரம்மபிரானை வரவழைத்து ஒரு பிள்ளை இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி உரு பிடிக்கிறது சரி பிரம்மதேவனுடைய வேலை ஓ அப்ப என்ன உருவடிச்சது பிரம்மனுடைய வேலை ஒண்ணு மட்டும் இல்ல எல்லா பிள்ளைகளையும் பிறகு செய்யணும்னா மூர்த்திகள் வேணும் ஆமா கண்டிப்பா மூர்த்திகள் தயவு இருந்துச்சுன்றனால ஒரு குழந்தையை பிறகு செய்ய முடியும் மகா பிரம்மா விஷ்ணு மகா பிரம்மா விஷ்ணு இந்த மும்மூர்த்திகள் வேணும் ஆமா சரி பிரம்மன் வந்து உருவடித்தார் உருவடிக்கின்றான் பகவான் ஒளி கொடுத்து கண்ணபிரான் கண்ணுக்குள் ஒளி கொடுத்து சரி பிள்ளைக்கு கொஞ்சம் கருத்தையும் கொடுத்தார் சபாஷ் இப்போ என் பிள்ளை என்ன அழகா இருக்கான் ஆறு இல்ல ஆறு இல்ல இது சிரிப்ப பாத்தியம் சரி எனக்கு நல்ல ஒரு பிள்ளை கொடுத்துட்டீங்க ஆமா என் பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும் ஆமா என் குழந்தைக்கு பேர் கொடுக்கணுமே சுவாமி என்று சொல்லி ஆசைக்கு வாகதா தேவி கேட்டபொழுது தேவியானவள் கேட்கும்போது ஆண்டவன் சிவபெருமான் எப்படி பேர் கொடுக்கிறாரோனா எவ்விதமாக ஆவை கொடுக்கின்றார் நீ முண்டே மகன் கடந்து கொண்டதாலே அதான் தெரியும். அப்படி இல்லையா? எனக்கும் தெரியும். தாலாட்டோட இனிமையா இருந்திருக்கு. ஓ தாலாட்டோட இனிமையா இருந்திருக்கு. அப்படி அந்த காலத்துல தாலாட்டி இருக்கா? ஆனா தாலாட்டு சொன்னா அது எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஒரு காதை பொத்திக்கிட்டு ராரி ராரோ ராரி ராரோ எப்படி அப்படி இல்லையா? அப்போ தாலாட்டு கிடையாது. அப்போ எங்க ஆச்சுன்னா இப்படிதான் தாலாட்டு பாடுனா உனக்கு அப்புறம் அம்மா தாத்தா இருக்கல. எங்க அம்மா தத்து கொடுத்துட்டா.
எங்க பாட்டிட்ட. ஆமா நான் வளர்ந்தது பேசுனது எல்லாமே எங்க பாட்டிட்ட தான். ஆமா அம்மையா. பாட்டி லேட்டோஜன் கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஆமா சரி. அப்ப பார்வதி தாலாட்டி ரோராட்டி வளர்க்கிறா தெரியுமா? எப்படியம்மா வளர்க்கின்றா? அந்த வார்த்தையை கேட்டியா? அந்த வார்த்தையை கேட்டோடனே பிள்ளைக்கு அவ்வளவு அழகா தூக்கம் வந்துடும். எங்க மைனியை அண்ணன் பிள்ளைய போட்டு எப்படி தாளாட்டுவா தெரியுமா? தொட்டில தூக்கி பிள்ளைய போட்டுக்கிடுவா. தொட்டில போட்டுக்கிட்டா அப்படின்னு வர நாய் வந்து நிக்கி யார கூப்பிடுறாங்க தெரியல. ஆமா அவ்வளவு அழகா தாளாட்டு பாடுறதை போடுவான். அதே 100 பாட்டு ரிங்டோன் வச்சிருக்காதா? பிள்ளைக்கு தாளாட்டு பாடணும்னு சொன்னா தாளாட்டு பாட போறது கிடையாது. செல்ல எடுக்க வேண்டியது, மொபைல் எடுக்க வேண்டியது, யூடியூப்ல போய் சர்ச் பண்ண வேண்டியது. அப்படி ஒரு பாட்டை சர்ச் பண்ணி வச்சுக்க பாத்துக்கோ. இல்ல அழுகுன்னு சொன்னாலே உள்ள தூக்கி போட்டுருதான், தொட்டில போட்டுருதான். அவ்வளவு அழகாக பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கிடுது. எந்த பாட்டு கேட்க மாட்டீங்களா? வேண்டாமா? சரி அப்போ மாயாண்டி சொன்னலையே. ஆமையோ அதெல்லாம் ரேஷன் கடையில சேலையில தூங்குறாங்க. சரி மாயாண்டி அப்படியா? மயான காத்தல எதுல தூங்குறா? எதுல? மாணிக்க கைலாசத்துல தங்க தொட்டில தூங்குறா. தங்க தொட்டில தூங்குகின்றா. அவர் யாரு? கடவுள் பிள்ளை சொடல. அவன் ஈசன் மேல சொடல இல்லவா? நமக்கு ரேஷன் கடையில சேலை கிடைக்கிறதே பெருசா இருந்துச்சு. அது வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் வரிசையில நிக்க வேண்டியிருக்கு. அதுவும் தர மாட்டீங்கன்னா திருப்பி தான் தராங்க. நீ வேணா உன் பிள்ளைக்கு தங்க தொட்டில போடு. கண்டிப்பா கொடுக்கணும். அப்ப மாயாண்டி சொல்லல என் தாயாரோட பார்வதி தாளாட்டும் போது தாளாட்டக்கூடிய வேளையிலே மாயாண்டி நல்ல பார்வதி பார்த்தா. என்ன செய்யறா? என்னைக்கு நம்ம பெத்தமோ சரி ரெண்டு பேரும் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ரெண்டு பேருக்கு இறங்கல இந்த பிள்ளையா தான் இருக்கு. ஏன்னா ஹஸ்பண்ட் வைஃப்க்கு இறங்கல இந்த பிள்ளை தான். அந்த பிள்ளைங்க தூங்கக்கூடிய நேரம் வந்து அம்மா அப்பாவுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். அம்மாவுக்கு அப்பதான் ரெஸ்ட் கிடைக்கும். ஏன்னா பாமலுக்கு மம்மட்டி எடுத்து குளத்தலை போற பத்தியா? இல்லையா? பிள்ளை பெத்து பாத்து தெரியும். ஓயப்பா யார் வை சொன்னா? முட்டோட கோழிக்கு தான் பிட்டி வலி தெரியும். எங்க பாட்டி இருக்காளே வயக்காட்டுக்கு களவட்ட போனான்னு சொன்னா அங்க ஒரு குழந்தை. பனமரத்துல கை பைனி காக்கி போனான்னு சொன்னா அங்க ஒரு குழந்தை. இப்போ உள்ள 10 மாசம் பெட் ரெஸ்ட். அதுல யாருன்னு எப்போ ரிப்போர்ட் பாப்பா? ஐயோ எப்படா வீட்ல படுத்து வரணும் பாப்பா. மாமியா தொல்லை வேற. மாமியா தொல்லையா? மாமியால தான் இந்த பாதத்தை தொல்லை பண்ணாலும் கேள்வி விட்டேன். சரி அப்படி இருக்கக்கூடிய நேரம் அப்ப மாயாண்டி சொல்லல தூங்கி கொண்டிருக்கும் போது பார்வதி சொல்லுகிறார் சோவி பரத்தி சொக்கட்ட விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ரெண்டு பேரும் போய் விளையாடுவோம். உள்ள தூங்கட்டும் அப்படின்னு மாயாண்டியை தூங்க போட்டுட்டு பார்வதி பகவானும் சோவி பரத்தி சொக்கட்ட விளையாடுறாங்க. மாயாண்டி தூங்க பிறந்தவரா? என்ன செய்ய போறாரு? தாய்ப்பால் குடிச்ச பிள்ளை தன் வயிறு நிறையாம ஹலோ அவருக்கு போன அழுதாரு.
கைவிட மாட்டாரு. இப்படி பிடிச்சிட்டே நிப்பாரு. கடவுள் தானே சொல்லல. இல்லையா ஒரு கிட்டியை பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. கீழே ஓட்டாம வந்து அந்த நிலைமையில நிக்க நான். மாயாண்டி சொல்றத தூக்கி கொண்டு இருக்கேன். சரி. உங்க அப்பாட்ட போய் கேளு. போன வாரமே எங்க அப்பாட்ட கேட்டேன். எப்ப மாயாண்டி சொல்றதுக்கு 2 அம்மா இருக்கு. உங்க மகனாருக்கு எனக்கு ஒரு அம்மா தான் இருக்கு. 2 அம்மாக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க ஏன் சும்மா இருக்க கூடாது? எப்ப உமா உன் பிள்ளை 2 அம்மா கேட்கான். என்ன செய்யணும் கேட்டிருக்கேன். அவன் விரும்பி நம்ம கோவக்காரில மகளிர் போலீஸ்ல போயிட்டான். இந்த வாரம் அவன் புருஷன் பேச்சு சரி கிடையாது. அவனை நீங்க தான் பாத்துக்கிறான்ட்டான். அவன் பிடிச்சிட்டு அங்க நடந்து அதிலே ஒத்துட்டான். இதுல வாயில வந்த வாயில கடிச்சு உனக்கு 2 சம்சாரம் பொண்ணு பொண்ணு ஒரு அப்படி சொல்லு அழகு போல ஒண்ணு இருந்தாலும் குரங்காட்ட வச்சுக்கிடணும். சரி உன்ன மாதிரி எல்லாத்துக்கும் கிடைக்கணும். நீதான் இந்த பெத்த தாய் குழந்தை. சரி இருக்கக்கூடிய நேரம் யாருக்கமா கேட்கிறது? யாரு போட்டு வந்தாளா போதாது. அப்புறம் 3 இட்லி தான் சாப்பிட்டா வாங்கி சத்தம் வர மாட்டேங்குது. ஏ மகனே ஹே மாயாண்டி அவர் காவி வேஷ்டி தோல்ல ஒரு மம்மட்டி தலையில ஒரு தலப்பா கட்டு தூக்கிட்டு போனா அந்த இடத்துக்கு மரியாதை. அது பாருங்க ஒரு நேசம் ஒரு நூற்று போற சேர நேசம் கடை சேர போறேன் கமிட்டி. ஆமா தூக்குவாடி பாதம் பாத்துக்கோ. வீடியோக்கு போனா மைண்ட் ஓட பாத்துக்கோ. துண்ட போட்டுக்கிட்டு நைட்டியும் போட்டுக்கிட்டு ஒரு கொண்டையும் போட்டுக்கிட்டு கொண்டைய சீப்ல வச்சுக்கிட்டு வீடியோக்காரங்க அப்படி போயிட்டு அப்ப அவங்க வாங்க மாட்டாங்க. நீங்க வாக்காமற வீடி சல்லி உண்மையான சொல்லி பாக்குறோம். சல்லியா அப்ப மாயாண்டி சொல்றது சுடுகாட்டுக்கு போறோம்னா அதுக்கு ஒரு அலங்காரம் இருக்கு. அலங்காரம்